வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாண்ட்ரா வந்து கதறி கதறி அழுறாங்க. எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்றே விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனை பற்றி சொன்னதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இங்கே உள்ளே வர்றப்பே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அங்கே வந்து நிறைய வாய் விடாதரா அப்படின்ற மாதிரி. பட் அவன் வந்து அதே மாதிரி இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னடான்னா, இவங்க 2 பேரில் ஒருத்தர் எலிமினேட் பண்ணப்படுவாங்க, அவங்க காரில் வந்து அனுப்பப்படுவாங்கன்னு ஒரு அறிக்கை வந்ததும் ரொம்ப சாண்ட்ரா உடஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக சேவ் ஆகாத பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெமி அண்ட் தென் பிரஜன். ஸோ இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் வந்து காரில் போயிட்டு திரும்ப வருவாங்க, யார் வந்து வராமல் போகிறாங்களோ அவங்க வந்து எவிக்டட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை கேட்டதும் சாண்ட்ரா உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா பிரஜன் வந்து எந்தளவுக்கு கஷ்டத்தில் சாண்ட்ராவும் பிரஜனும் உள்ளே வந்தாங்க அப்படின்றது வந்து அவங்க ரீசெண்டாக 2-3 டேஸ் ஜெயிலில் இருக்கும்போது சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மணி இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. மேபி அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் சாண்ட்ரா கூட பிரஜன் உள்ளே இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு போதோ அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப பயந்து, அண்ட் தென் ஹஸ்பண்டாக கூட இருக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், அண்ட் தென் அவர் மேலே இருக்கிற அந்த அன்பு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா கலந்து அவர் வெளியே போகிறாருன்னு வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க அவங்க. அண்ட் தென் கொஞ்சம் நேரம் கழித்து லைக் அவங்க கூட தனியாக பிரஜன் வந்து பேசுகிறாங்க. பேசி ஒன்றும் கவலைப்படாத, நான் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரிலாம் வந்து பேக்ரவுண்டில் கேட்குது ப்ரோமோவில் பிரஜன் பேசுகிற மாதிரி. லெட்ஸ் சி ஆக்சுவலாக என்ன நடந்தது இன்றைக்கி ஷோவில் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் கண்ணை கட்டி காரில் ஏற்றுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் ரொம்ப அழுறாங்க, அக்கா அக்கான்ற மாதிரி. கமருதீன் வந்து கன்சோல் பண்ணுறாங்க, திவ்யா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து அவங்கள பிடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க போகிறாங்க, காரில் போகிறாங்க அப்படின்றப்ப இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஐயோ பிரஜன் போகிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது, கார் வந்து வெளியே போகிறப்ப ஓடி வந்து அழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அவங்களோட அன்பை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் எவிக்ஷன் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி, அதனால் பிரஜன் திரும்ப வந்ததுக்கப்புறம் அவங்க அபாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகி அவங்க ஹக் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் வந்து லைக் ஓகே இனிமேல் ஒரு நல்ல ஒரு கேமை விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு பயத்தை காமிச்சா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி. மேபி பிரஜனை லாஸ்ட் வரையும் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவர் வந்து லாஸ்ட்டு வீக் வந்து என்னென்ன பேசினாரோ அதுக்கான ஒரு விளைவு தான் அப்படின்ற மாதிரி ஆஸ் ஆடியன்ஸாக நான் பார்க்குறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவருக்கு ஒரு பாடமாக இந்த பர்டிகுலர் எவிக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். அடுத்த வாரத்திலேருந்து அவரோட ஆக்சுவல் கேமை வந்து சண்டை போட்டுட்டு என்ன நாள் பண்ணிட்டு வார்த்தைகள் விடாமல் கரெக்டாக அவர் வந்து விளையாடுறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.